யோவான் சுவிசேஷ ஊழியம் வழங்கும் புனிதமான நேரம். Pastor Dhanraj is gifted with the ministry of the word. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக எல்ஷடாய் டிவி நேயர்களுக்கு 65வது ஆண்டு குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய மாறாத கிருபையும் இரக்கமும் இந்த மட்டும் நம் தேசத்தை கட்டி காத்தது போல இனி வரக்கூடிய ஆண்டுகளிலும் நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாப்பாராக. தேசத்தை பாதுகாக்கும் இந்திய போர் படை தளபதிகளையும் போர் வீரர்களையும் ஆண்டவர் பாதுகாத்து ரட்சிப்பாராக என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் நமது பாரத தேசமாகிய இந்தியா தேசத்திற்கு என்றும் உண்டாவதாக. பாரத தேசம் ரட்சிக்கப்படுவதாக. பாரத தேசம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவால் நிரப்பப்படுவதாக. பாரத தேசத்தை கிறிஸ்தவ நாடாக மாற்றி கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றுவோமாக. இது இந்நாட்கள் நாம் எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாய் இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர் செய்தியை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விதைப்பதையே அறுப்பீர்கள் என்ற தலைப்பில் கடந்த நாட்களில் வார்த்தையாகிய விதைகள், கொடுப்பதாகிய விதைகள், வாழ்க்கையாகிய விதைகள் என்பதை குறித்து ஒவ்வொன்றாய் உங்களோடு கூட நான் பேசுவேன் என்பதை சொல்லியிருந்தேன். அதில் வார்த்தையாகிய விதைகளை குறித்து நான் உங்களுக்கு பேசி முடித்து விட்டேன். அதில் 3 குறிப்புகளை நீங்கள் கேட்டிருந்திருப்பீர்கள். குற்றஞ்சாட்டும் வார்த்தைகள், துணிச்சலான வார்த்தைகள், தீவினையான வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். நல்வார்த்தைகளை பேசுவோம், நல்ல ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்று சொல்லி பேசி முடித்ததை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். 2வது குறிப்பாக கொடுப்பதாகிய விதைகளை குறித்து இந்நாட்களில் உங்களோடு கூட தொடர் செய்தியாக பேச போகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு என்ன பேச போகிறார் என்று ஒரு ஆவலோடு காத்திருப்பீர்கள். உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கொடுப்பதாகிய விதைகள் என்றால் என்ன? ஒருவேளை பிரதர் தன்ராஜ் தாமஸ் அவர்கள் காணிக்கையை பற்றி தான் பேச போகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் அதை குறித்து பேச போகிறது இல்லை. கொடுப்பது என்று சொன்னாலே காணிக்கையை மட்டும்தான் என்று இன்றைய கிறிஸ்தவ உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. அது தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு காரியம். பிரியமானவர்களே, பணத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா? இல்லை. எதையெல்லாம் கொடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள், அதை குறித்து இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த பகற்காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து கேட்போம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? எனக்கு அன்பானவர்களே, ஞான நன்மைகளை விதைக்கிற நாம் அந்த ஞான நன்மைகளால் வரக்கூடிய பலனை, ஆசீர்வாதத்தை நாம் அறுக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பும் நான்
சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். என கண்பானவர்களே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் உண்மை, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அதுவும் அதைவிட ஒரு பெரிய உண்மை. இதை குறித்து நான் உங்களுக்கு வேதத்தினுடைய உதாரணங்களோடு கூட நம் மத்தியில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, தேவன் கேட்டதையே கொடுத்த ஆபிரகாமை குறித்தும், இரண்டாவதாக தேவன் கேட்காமலே கொடுத்த யோப்தாவை குறித்தும், மூன்றாவதாக குடும்பமாய் ஊழியருக்கு கொடுத்த சுனேமியாலை குறித்தும் ஒவ்வொரு பகுதியாய் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். உங்கள் கவனத்தை அங்கும் இங்கும் சிதற விட்டு விடாமல் இந்த செய்தியின் மேல் உங்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என கண்பானவர்களே, தேவன் கேட்டதையே கொடுத்தாராம் ஆபிரகாம். யார் இந்த ஆபிரகாம்? முற்பிதாக்களுடைய முதல் பிதாவானவர் இந்த ஆபிரகாம். இவரில் நிறைய சிறப்பு அம்சங்கள் உண்டு. அதை நான் விலாவாரியாக விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியும். இவரை குறித்து பேச வேண்டுமானால் ஒரு நீண்ட பிரசங்கம். ஆனால் இந்த பகற்காலத்தில் உங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் கொஞ்சமா இருக்கிறபடியினாலே நான் சுருக்கமாக இவரை குறித்து ஒரு பகுதியை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமிடத்தில் என்ன கேட்டார்? இந்த ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆடுகள் இருந்தது, தேவன் கொடுத்தார். ஏராளமான மாடுகள் இருந்தது, இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரிகள் இருந்தார்கள், நல்ல குடும்பம் இருந்தது, எல்லாம் தேவன் கொடுத்தார். தேவன் எதை கேட்டார் என்று பார்க்கின்ற போது ஆடுகளையோ மாடுகளையோ அவர் கேட்கவில்லை. நீண்ட ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரே ஒரு குழந்தை ஆபிரகாமுக்கு பிறந்தது, அவன்தான் ஈசாக். தேவன் அந்த குழந்தையை கேட்டார், எனக்கு கொடு என்று. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானுமா இருந்திருந்தால், ஏற்கனவே நிறைய இருக்கிறதை தேவன் கேட்டிருந்தால் கொஞ்சம் கொடுத்திருப்போம். இல்லை என்றால் கொஞ்சம் இருக்கிறதை தேவன் கேட்டிருந்தால் அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்திருப்போம். பாருங்கள், ஆண்டவர் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஜெபம் பண்ணி காத்திருந்து ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார், ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தையை ஆண்டவர் எனக்கு கொடு என்று ஆண்டவர் கேட்கிறார். எப்படி இருந்திருக்கும் இந்த ஆபிரகாமுக்கு? ஆனால் வாசிக்கிற நமக்கு கஷ்டமாயிருக்கும். இந்த சம்பவத்தை பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கும் போது என்ன ஆண்டவர் இப்படி கேட்டிருக்கிறாரே என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனால் ஆபிரகாமுக்கு எந்த சலனமும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை, எந்த சலிப்பும் இல்லை. தேவன் கொடுத்தார், அவர்தான் கேட்கிறார் என்று சொல்லி ஆபிரகாம் சந்தோஷத்தோடு கூட ஈசாக்கை பலியிட கொண்டு போகிறார். இந்த சம்பவம் எப்படி எங்கு இருக்கிறது வாசிக்க கேட்போமா? ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிட்டு என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. என்ன கஷ்டமான காரியம்!
நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஆண்டுகளுக்கு பிற்பாடு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வளர்ந்தது. ஒரு சரியான வாலிபனாக அந்த குழந்தை இருந்தான். அந்த வயதில் ஆபிரகாமை பார்த்து, அந்த குழந்தையை, வாலிபனான அந்த குழந்தையை, உன் ஒரே மகனை பலியிடும்படிக்கு நீ கொண்டு வா என்று தேவன் சொன்னார். ஒருவேளை உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இப்படி கேட்டிருந்தார், ஆனால் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? ஈவு இரக்கமற்ற கடவுள் இவர், கொடுத்துட்டு போய் கேட்கிறாரே, இவரெல்லாம் ஒரு கடவுளா என்று சொல்லி இருப்போம். நம்முடைய வாயிலே உடனே முறுமுறுப்பு தான் வரும். நம்முடைய வாயிலே உடனே ஒரு திட்டு, ஒரு சத்தம் போட்டு இருப்போம். ஆனால் எவ்வளவு நல்லவர் பாருங்கள் இந்த ஆபிரகாம். தேவன் கேட்டு விட்டார், தேவனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தன்னுடைய மகனை பலியிடும்படி சந்தோஷத்தோடு கொண்டு போகிறான். தன் மகனிடம் இந்த ஆபிரகாம் சொன்னாரா, மகனே, நான் உன்னை பலியிட போகிறேன், ஆண்டவர் உன்னை பலியிடும்படி கேட்கிறார், நீ வா என்று ஒரு வார்த்தையும் இந்த ஆபிரகாம் தன் மகனுக்கு சொல்லவில்லை. இந்த மகனை பெற்றெடுத்தாலே அந்த தாயிடம் சென்று, சாராளம்மா, சாராளம்மா, நம்ம பெற்ற ஒரே மகனை ஆண்டவர் பலியிடும்படி கேட்கிறாரம்மா என்றும், தன் மனைவியிடத்தில், அந்த ஈசாக்கின் தாயிடத்தில் பெற்றவளாயிற்றே, அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அல்லவா? அதுவும் அவர் சொல்லவில்லை. மகனுக்கும் சொல்லவில்லை உன்னை பலியிட போகிறேன் என்று. நம்முடைய மகனை பலியிட ஆண்டவர் கேட்கிறார் என்று சாராளம்மாவிடமும் சொல்லவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், நான் பலியிடுவேன் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு கூட பலியிடும்படியாக 2 வேலைக்காரர்களையும் கழுதையையும் அழைத்து கொண்டு ஐவராய் புறப்பட்டு போகிறார்கள். இந்த சம்பவத்தை சற்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். இந்த ஈசாக்கு நினைத்திருப்பான், டாடி எங்க கொண்டு போறார் என்ன? ஆனா இந்த காலத்து பிள்ளையா இருந்தா வச்சுங்களேன், எங்க போறோம், என்ன பண்ண போறோம், கட்டையெல்லாம் எதுக்கு, கத்தி எதுக்கு, மண்ணெண்ணெய் எதுக்கு, பெட்ரோல் எதுக்கு? இந்த காலத்து பிள்ளைங்க இருக்காங்களே, எப்பா நோண்டி கறப்பானுங்க, கேள்வி கேட்டு அப்பா அம்மா கொன்னுடுவானுங்க. ஆனால் இந்த ஈசாக்கு பாருங்கள், அப்பாவிடம் ஒன்று கேட்கவில்லை. சோ டாடி கிட்ட அவ்வளவு ரெவரன்ஷிப், காட் ஃபியரிங் பாய். எனக்கு ஈசாக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஈசாக்குன்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களாம் இவனை போல இருக்காங்களான்னு பார்த்தாக்க கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஈசாக்கு அப்படி அல்ல. எப்படி இருந்தான்? அப்பா கிட்ட பேச பயந்தான். அப்பா எங்கேயோ கூப்பிடுறாரு, நம்ம போவோம் என்று சொல்லித்தான் வந்தான். பிரியமானவர்களே, இந்த காலத்து பிள்ளைகள் என்னாக்க எதுல போறோம்? பஸ்ஸா, காரா, ட்ரெயினா, பிளைட்டா, ஹெலிகாப்டரா, அப்படி கேட்பானுங்க. இவன் பாருங்க, டாடி கூப்பிடுறார், நான் போனும், அப்பா கூப்பிடுறார், நான் போனும் அப்படின்னு சொல்லி வாராம் பாருங்க. என்ன அருமையான தகப்பன்! தான் என்ன செய்ய போகிறோம் என்ற காரியத்தை பிள்ளைக்கு சொல்லல. பிள்ளையை ஆண்டவர் பலியிட கேட்கிறார் என்று மனைவி கிட்ட இந்த ஆபிரகாம் சொல்லல. full royalty, full power and authority இந்த ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுகிறார். That's a real man, God fearing man, ஆபிரகாம். உண்மையில் இவன் ஒரு உண்மையான மனுஷன், கடவுளுக்கு பயந்த மனுஷன் ஆபிரகாம். தேவன் கேட்டார், தேவன் கேட்டதை கொடுக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடம் என்ன கேட்கிறார்? உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார். ஆண்டவர் உன்னை கேட்பாரானால், உன் உள்ளத்தை கேட்பாரானால், அதை ஏன் கொடுக்க தயங்குகிறாய்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் பணத்தை கேட்டு விட்டால் உடனே கொடுத்து விடுகிறோம். 1000 ரூபாய் கேட்டால் உடனே கொடுத்து விடுகிறோம். அது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவர் பிச்சைக்காரரா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி அவர் என்ன கோயில் கட்ட போறாரா?
உன் பணத்தை வாங்கி என்ன பண்ண போறாரு? உனக்கு பணத்தை கொடுக்கிறவரே அவர் தானே. பல ஆயிரங்களை, பல லட்சங்களை, பல கோடிகளை உனக்கு கொடுக்கிறவரே அவர் தானே. அவருக்கு தேவையில்லை பணங்கள், நீதான் அவருக்கு தேவை. ஆண்டவருக்கு ஆபிரகாம் தான் தேவை, ஆண்டவருக்கு ஈசாக்கு தான் தேவை. இந்த டிவி பெட்டிக்கு முன்பு உட்கார்ந்து இந்த பகற்காலத்தில் என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ தான் எனக்கு வேண்டும், உன் உள்ளத்தை எனக்கு கொடு என்று கேட்பார். ஆனால் நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவரே, என்னை உமக்கு கொடுக்கிறேன் சுவாமி, என் உள்ளத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் உள்ளத்தில் வேறு யாருக்கும் இடமில்லை, உமக்கு மட்டும்தான் இடம். என் உள்ளத்தில் வாரும் ஐயா, என் உள்ளத்தில் தங்கும், எனக்கு சமாதானம் தாரும், மன ஆரோக்கியம் தாரும். இன்றைக்கு இந்த உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் நீ இருக்கிறாய். இந்த உள்ளம் கலங்கி காணப்படுகிறது. அநேக விஷயங்களை குறித்து குழப்பமடைந்து காணப்படுகிறாய். அந்த பிரச்சனையை எப்படி செய்வேன், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பேன் என்று எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த பகற்காலத்தில் ஆண்டவர் உன்னை கேட்கிறார், நீ எனக்கு வேண்டும். உன் உள்ளத்தை கேட்கிறார், உன் உள்ளம் எனக்கு வேண்டும். உன் குடும்பத்தை கேட்கிறார், உன் குடும்பம் எனக்கு வேண்டும். ஆண்டவருக்காக எழும்பி நிற்க, அவர் புகழை சொல்ல, அவருடைய வல்லமையை பறைசாற்ற, அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க, இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல, சீக்கிரம் வரப்போகிறாரே அவர் வருகையை முன்னறிவிக்க, உலகம் அழிய போகிறதே அதை முன்னறிவிக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எல்லாம் தெரிந்தும் தெரியாது போல உட்கார்ந்திருந்தால் என்ன? 2014 ஒரு முடிவு எடுத்தோம். என்ன முடிவு? ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று என்னத்தை செஞ்ச? உருப்படாம உட்கார்ந்திருந்தா மிச்சம். 2014 ஆகிலும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யும்படி முன்னே வா, எழும்பி வா. நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனா, ஆவிக்குரிய கிறிஸ்தவனா? இயேசு கிறிஸ்து உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த பரிசுத்த வேதாகமம் உனக்கு பிடிக்குமா? இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரே, அவருக்காக நீ என்ன செய்தாய்? அவருக்காக நீ எப்படி வாழ்ந்தாய்? அவருக்காக நீ செய்த தியாகம் என்ன? என அன்பானவர்களே, காலையில எழுவதும், பிரேக்பாஸ்ட் சாப்பிடுவதும், மதியம் லஞ்ச் சாப்பிடுவதும், ராத்திரி டின்னர் சாப்பிடுவதும், ஒரே சாப்பாடு 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 தான். வேலை செய்வது, சாப்பிடுவது, தூங்குவது, வேலை செய்வது, சாப்பிடுவது, தூங்குவது. இது ஒரு பொழப்பாயா? என்ன செய்தாய்? 65 ஆண்டு காலங்கள் குடியரசு தின விழாவை இந்திய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேசத்தை குறித்த பற்று உனக்கு உண்டா? இந்திய தேசம் ஒரு பெரிய ஊழலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்திய தேசம் ஒரு ஏழ்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்திய தேசம் லஞ்ச லாவணியத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. அண்டைய நாடுகளான மலேசியா, அண்டைய நாடுகளான சிங்கப்பூர், அண்டைய நாடுகள் எல்லாம் நம்மை விட 50 ஆண்டு கால முன்னேற்றத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்தியாவில் வறுமை ஒழிக்கப்படவில்லை. இன்னும் இந்தியாவில் ஏழைகளை ஒழிக்கவில்லை, ஏழ்மை தரத்தை ஒழிக்கவில்லை. உலக அளவில் பார்க்க போனால் இந்தியாவில் ஏழைகள் அதிகம். இந்தியாவில் இன்னும் வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அதிகம். வறுமை இல்லாத பாரத தேசமாய், ஏழைகள் இல்லாத இந்தியா தேசமாய் எப்படி மாற்றப் போகிறோம்? அது ஆண்டவருடைய பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும். என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு ஐயா, படித்தவனே, பண்பாளனே, தேவனுடைய பிள்ளையே, உன்னால் முடியும் தேசத்திற்கு எதையாகிலும் செய்ய. உன்னால் முடியும் தேசத்திற்காய் உழைக்க. உன்னால் முடியும் தேசத்தை முன்னுக்கு கொண்டு வர. உன்னால் முடியும் தேசத்திற்காய் முழங்கால் படியிட்டு செபிக்க. உன்னால் முடியும் தேசத்திற்காய் கண்ணீர் விட. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு நல்ல தலைவர்களை தாரும்,
ஆண்டவரே, எங்கள் தேசம் ஏழைகள் இல்லாத தேசமாய் மாற்றும். எங்கள் தேசம் வறுமை இல்லாத தேசமாய் மாறட்டும். ஆண்டுகள் உருண்டோடுகிறது உண்மைதான். ஏழ்மை ஒழிக்கவில்லையே, பாரத தேசத்தின் வறுமை ஒழியவில்லையே. இன்னும் அங்கங்கே போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறதே. இதுக்கு முடிவு கட்ட ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளால் மாத்திரம் முடியும். அவர்கள் முழங்கால் படியிட்டால், தேவ பிள்ளையை நீ முழங்கால் படியிட்டு ஜெபித்தால், ஆவிக்குரிய கிறிஸ்தவனை நீ எழும்பி நின்றால், தேசத்தின் நன்மைக்காய், தேசத்தின் ரட்சிப்புக்காய் நீ புறப்பட்டால், இந்தியா தேசத்தை செழிப்பான நாடாய், உலக வல்லரசுகளிலே ஒரு வல்லரசு நாடாய் இந்தியா தேசத்தை மாற்ற முடியும். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். கேட்டதை உடனே கொடுத்தார் ஆபிரகாம். ஆண்டவரும் உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், உன் குடும்பத்தை கேட்கிறார். வருவாயா? அர்ப்பணிப்பாயா? அவர் ஊழியம் செய்வாயா? சுவிசேஷத்தை பறைசாற்றுவாயா? தேசத்திற்காய் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாயா? ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நான் ஒன்றும் என் தேசத்திற்கு செய்யாமல் நான் வெறுமையாய் இருப்பது விரும்பவில்லை ஆண்டவரே. எதையாகிலும் ஒன்றை செய்ய விரும்புகிறேன். சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன். ஊழியத்திற்காக நான் நிற்க விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன். என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே. என் தேசம் உலக வல்லரசு நாடாய் மாற வேண்டுமே. என் தேசத்தின் வறுமையும் லஞ்ச லாவணியமும் ஒழிக்கப்பட வேண்டுமே. என் தேசம் செல்வ செழிப்புள்ள நாடாய் மாற வேண்டுமே. இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் உங்களது சாட்சிகளையும் மேலான கருத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் பதிவு செய்யலாம். வெப்சைட் அட்ரஸ் www.johngospelministry.org. எங்கள் முகவரி JGM அலுவலகம் 158 கீழ் 1007 திருவொற்றியூர் நெடுஞ்சாலை காலடிப்பேட்டை, மகேந்திரா ஜுவல்லர்ஸ் அருகில், சென்னை 6019. எங்கள் தொலைபேசி எண்கள் 0459943423 9710444546. சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபிக்க ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் முன்பதிவு செய்துவிட்டு வரவும். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை. யோவானின் சத்தம் என்ற பிரதிமாத பத்திரிகை உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் விலாசங்களை தொலைபேசி மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்போம். தொலைபேசி எண்கள் 25994323 9841656555.